மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சின்ன பால் தரேன், கல்கண்டு சீனி தரேன். ராதே கிருஷ்ணா, ஜெய் கோமாதா. இந்த பதிவில் நம்ம விசேஷமாக கோமூத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கோமூத்திரம் ஸ்திரவண சுரபீஜஸ் கோஜலம் கோ அம்ப கோத்ரவ கோபானீய மேகன் மூத்திர கோஜரன், இப்படி சமஸ்கிருதத்துலேயும் மற்ற மொழிகள்லேயும் பல பேரால் அழைக்கக்கூடிய நாட்டு பசுவினுடைய மூத்திரம். இது ரொம்ப ரொம்ப உடலுக்கு தேவையான ஒரு அதிமருந்து. நம்மளுடைய தர்மசாஸ்திரத்தில் விசேஷமாக ஆயுர்வேத சாஸ்திரத்துலேயும் சித்த சாஸ்திரத்துலேயும் கோமூத்திரத்துக்கு ஒரு தனி ஒரு இடம் உண்டு. இந்த கோமூத்திரத்தினால பல வியாதிகளை நிவர்த்தி பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இந்த ஆயுர்வேத சாஸ்திரம் கோமூத்திரத்துக்கு மட்டும் பிரதானமாக இடம் கொடுத்து, அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு 7 பிராணிகளுடைய மூத்திரத்துக்கும் ஒரு விசேஷ அந்தஸ்து கொடுத்துருக்கு. அந்த பிராணிகள்லாம் என்ன அப்படின்னா, இதில் முக்கியமாக எருமை, ஆடு, பெண் ஒட்டகம், பெண் யானை, பெண் குதிரை, பெண் செம்மறி ஆடு, இதிலிருந்தும் மருந்துகள் தயார் பண்ணலாம். ஆனால் பல மருந்துகள், பல வியாதிகளை போக்கக்கூடிய மருந்துகள் நம்மளுடைய நாட்டு பசு கோமூத்திரத்தில் இருக்குது. ஒரு கோமியமானது நம்ம சின்ன ஒரு சொம்பில் போட்டு அதை ஒரு பூஜை பண்ணி நம்ம வீடு முழுக்க தெளிக்கிறோம். அது கோமியம் முழுக்க ஆகிடுறது, அந்த சொம்பு முழுக்க. அது எப்படி ஆறுறது? 2 4 ஆறுது, 4 8 ஆறுது, 8 16 ஆறுது, மல்டிபிள்ஸ். இந்த நுண்கிருமிகள், நன்மை விளைவிக்கக்கூடிய நுண்கிருமிகள் மல்டிபிள் ஆகிட்டே இருக்குது. அதனால் வீடு முழுக்க நல் உயிர்கள் இருந்து தீமை செய்யக்கூடிய உயிர்களை விரட்டிடுது. இதுபோல் பல பல விஷயங்கள், விசேஷமான தகவல்களை நமக்கு சொல்கிறதுக்கோசரம் நம்மளுடைய டாக்டர் பார்த்திபன் அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி கோமூத்திரத்தை பற்றி நமக்கு விசேஷமான அறிவியல் சார்ந்த விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்ல போகிறார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமதுடைய சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு எதுன்னு கேட்டால் கோமியம். இந்த கோமியம் எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுதுங்கிற இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோமியம் சித்த மருந்துகள்கிட்ட இருக்கட்டும், மற்ற ஆயுர்வேத மருந்துகளாக இருக்கட்டும், அதில் ஒரு மருந்தை செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பியூரிஃபை பண்ணுறதுக்கு, சுத்தம் பண்ணுறதுக்கு பாஷாணங்கள் உரிய மருந்துகள், அதாவது நம்ம நஞ்சு விளைவிக்கக்கூடிய சில மூலிகைகள்லாம் இருக்குது. அந்த மூலிகைகளெல்லாம் நம்ம அந்த கோமியத்தில் நம்ம சுத்தி பண்ணும்போது அது நமக்கு சுத்தமான ஒரு நல்ல தரக்கூடிய ஒரு மருந்தாக, நம்ம அருமருந்தாக கிடைக்குது. அதாவது மற்ற கோமியத்தை விட இதோட கோமியங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிருகங்களுக்கு விசேஷ அறிவுன்னு ஒன்று இருக்குது. மற்ற எல்லா ஜீவராசிகளுடைய நமக்கு இந்த மிருகங்கள், இந்த நம்மளுடைய மாடுகளுக்கு விசேஷ அறிவுன்னு ஒன்று இருக்குது. அதுபோது நம்முடைய இந்த பசுவோட கோமியம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்கு அதிகப்படியான சத்துக்கள், அதாவது சத்துக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய செறிவூட்ட, ஒரு மருந்தை செறிவூட்டணும். அதாவது நம்ம ஒரு சுக்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மிளகு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நல்லா வேலை செய்யும். அதில் நன்மை செய்யக்கூடிய ஒரு பகுதியும் இருக்கும், தீமை செய்யக்கூடிய பகுதியும் இருக்கும். இந்த தீமை செய்யக்கூடிய பகுதியை சுத்தமாக எடுத்தால் தான் நன்மை செய்யக்கூடிய பகுதி நமக்கு முழுமையாக உடலுக்கு நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய மருந்துகளை நம்ம கோமியத்தை வச்சு சுத்தி பண்ணும்போது நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% நமக்கு உண்டு. பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்கா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம இதில் நம்ம அறிவியல் சயின்ஸ் படி நமக்கு நிறைய பகுப்பாய்வு பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொருடைய மூலக்கூறுகளும் பகுப்பாய்வு பட்டிருக்கு.
அதில் யூரினில் வந்து நம்ம அதோட மாட்டோட கோமியத்தில் அதிகப்படியான விஷயங்கள் நமக்கு அதில் உள்ளடங்கியிருக்கு. நம்ம ஒவ்வொரு சித்த மருந்துகளாக இருக்கட்டும், ஆயுர்வேத மருந்துகளாக இருக்கட்டும், அதில் செறிவூட்டப்படணும். ஏன்னா செறிவூட்டுறோம் அப்படின்னு கேட்டாக்க மருந்து இன்னும் வீரியமாக செயல்படும். 2வது மருந்துகள் நமக்கு அதிகமாக செலவாகாது. அதில் நம்ம சித்தர்கள் வந்து அதை நம்ம அறிவியல் ரீதியாக அப்பயே அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ இப்போ உள்ள இதில் பார்த்தோம்னா சில ஆய்வுகள் பண்ணப்பட்டு அதில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கு, எப்படியெல்லாம் பயன்படுத்துங்கிறத வந்து நமக்கு அதில் என்னென்ன நோய்கள்லாம் சரியாகுது அப்படிங்கிறத வந்து பகுச்சு சித்தர்கள் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. அதாவது ஹோமியோபதி மருத்துவத்தில் எப்படி வந்து ஒரு ஆல்கஹாலை வச்சு மற்ற மருந்துகள் ஒவ்வொன்றாக செய்கிறாங்களோ அதுபோல் நம்மளுடைய சித்த வைத்தியிலையும் சரி ஆயுர்வேதத்திலையும் சரி சில நம்மளுடைய கோமியத்தை வைத்து அதிலிருந்து சில நம்ம மருந்துகளை நம்ம அதில் சேர்க்கும்போது அது ஒவ்வொரு விதமான பண்புகளையும் நமக்கு மருத்துவ பயனையும் தருகிறது. நம்ம இந்த கோமியத்தில் நம்ம பண்ணோம்னா தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தலாம். அதாவது சாதாரண முகத்தில் வந்து வரக்கூடிய கருப்புகள், அங்கங்கே வரக்கூடிய தோல் வியாதிகள், அது மட்டும் இல்லாமல் மூலம், ஒத்தை தலைவலி, அதுபோல் பார்த்திங்கன்னா வயிற்றில் வரக்கூடிய பிரச்சனைகள், வயிற்றில் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோமியம் அது சரி செய்யப்படுகிறது. அதற்கு இது முக்கியமாக நமக்கு கோமியம் தேவை. அது மட்டும் அல்லாமல் இதை வந்து அதிகமான நுண்ணூட்டச்சத்துக்கள், ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இவ்வளோ கவலை தான் சாப்பிட முடியும், இவ்வளோ சாப்பாடு தான் சாப்பிட முடியும். ஆனால் வந்து நம்மளுடைய பசுவோ நம்ம இதுவோ என்னென்னா அதிகப்படியான நம்ம உணவை எடுத்துக்கிட்டு நமக்கு எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நமக்கு தேவையான சத்தை வந்து அதிகமாக கொடுக்குறது எதுனா நம்மளுடைய பசு. அந்த பசுலேருந்து வரக்கூடிய கோமியத்தில் நம்ம அதிகமான நுண்ணூட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதிகமாக சாப்பிட்றதுனால அதிகமாக வந்து கால்சியம், பொட்டாசியம், அதுபோல் நைட்ரஜன், அதுக்கு தேவை நம்ம விவசாயமாக இருக்கட்டும், மற்ற மருத்துவத்துறையாக இருக்கட்டும், அதுக்கு அதிகப்படியான நமக்கு ஒரு மருத்துவ சம்பந்தமான ஒரு பொருளை தருதுன்னா அது கோமியம்தான். கோமியத்தில் நமக்கு என்னென்ன நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2வது என்னென்னா நம்மளுடைய விவசாயத்துறைக்கு என்னென்னலாம் பயன்படுத்தி பண்ணிகிட்டு இருக்காங்கிறதையும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கோமியத்தில் பார்த்திங்கன்னா அசோஃபைரிலம் சொல்லக்கூடிய முக்கியமான அதில் ஒரு இது இருக்குது. அது மாதிரி அசிட்டோஃபேக்டர், அசிட்டோமைனடிஸ், மெத்திலோடோபஸ், நைட்ரேட், ஆக்சைட், பாஸ்பரஸ், சர்க்கரை, அங்கக கரிம ஆர்கான் கார்பன், இந்திரால் அசிட்டிக் ஆசிட், ஜிப்ராலிக் அமிலம், இரும்பு, காப்பர், சோடியம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ், ஈஸ்ட்டு, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, நைட்ரஜன், பொட்டாஸ் பாக்டீரியா, துத்தநாகம், மாங்கனீஸ், கால்சியம், லாக்டோபாசிலஸ் மற்றும் அனோரோபிக் மைக்ரோப் சொல்லக்கூடிய விவசாயத்திற்கு தேவையான அனைத்து நுண்ணூட்ட சத்துக்களும் ஒரு தாவரம் வளரணும் அப்படின்னா, ஒரு பயிர் வளரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் வளரும் அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே பார்த்தோன்னா நம்மளுடைய கோமியத்தில் அதிகமாக அடங்கி இருக்கிறது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து புத்திசாலித்தனமாக நம்முடைய கோமியத்தை வந்து விவசாயத்துறையில் ரொம்ப பயன்படுத்தி வந்தாங்க. இதுபோல் நம்ம எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கடையிலையும் இது கிடைக்காது. எல்லாமே ஒரு காம்பினேஷனாக ஒரு காம்பவுண்டாக எந்த இதுலையும் கிடைக்குமானா கிடைக்காது. அந்த ஒரு இது எதில் கிடைக்குதுன்னா நம்மளுடைய கோமியத்தில் இது கிடைக்குது. இப்போ அது மட்டுமா இல்லை அப்படின்னு பார்த்தாக்கா இன்னும் அதுக்கு மேலே ஓலிக் ஆசிட், மிஸ்ட்ரிக் ஆசிட், டெக்னோயிக் ஆசிட், எக்ஸோனாயிக் ஆசிட், டெக்டோனாயிக் ஆசிட், புரோபானியானிக் ஆசிட், கேப்ரோயிக் ஆசிட், பாலிமெட்டிக் ஆசிட், டெக்னோ ஆசிட், அட்டோனிக் ஆசிட், டெக்னோசிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், பியூட்ரிக் ஆசிட், வெலவெலட்ரிக் ஆசிட், அது மட்டும் அல்லாமல் டீக்கேன் சொல்லக்கூடிய அந்த ஒரு காம்பினேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்டேன், ஒரிக்கேன் மற்றும் அல்கேன்கள், ஆக்டேன், எக்ஸேன், ஈகோசின், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆல்கஹால் தொகுதியில்னு பார்த்தோம்னாக்கா ஹெப்டனால், எக்ஸாடெக்னால், டெட்ராகோப்னால், ஆக்டோடெகனால், மெத்தனால், பியூட்டனால், புரோப்பனால், எத்தனால். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால் இது மாதிரி இதெல்லாம் பார்த்தா ப்ரெஷர் சம்மந்தமான நம்ம உடம்புக்கு தேவையாக ப்ரெஷர்கள் மட்டும் எல்லா வியாதிக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம படித்த எல்லாமே வந்து ஒரே ஒரு அந்த இதில் தான் அடங்கியிருக்கு, கோமியத்தில் தான் அடங்கியிருக்கு. அதை நம்ம சரியான முறையில் வடித்து காய்ச்சி நம்ம பயன்படுத்தும் போது கேன்சர் மற்றும் அல்லாமல் மலச்சிக்கல், மஞ்சக்காமாலை, இன்றைக்கி என்னென்னலாம் நம்ம உலகத்தை நம்ம பயமுறுத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் தீர்க்க வல்லதாக நம்ம கையில் அருமருந்தாக நம்முடைய கோமியம் இருக்கிறது. அதோடைய அறியாமை அறிந்து இன்னும் அதிகமான நம்ம பயன்படுத்தும் போது அதிகமான வியாதிகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் அல்லாமல் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். மேலே நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நம்ம உடம்புலையும் பயன்படுத்தி
அருமருந்தாக இந்த கோமியம் உங்களுக்கு எல்லாம் பயன்படுங்க என்பதை நான் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய நோய் எதுன்னு கேட்டால் மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலுக்கு நம்முடைய கோமியம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிதும் உதவி பண்ணுது. நம்ம இந்த கோமியத்தை சரியான முறையில் நம்ம இது பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான மலச்சிக்கலை எடுக்கிறது. மனிதனுடைய பெரிய நோயே மலச்சிக்கல் தான். அந்த மலச்சிக்கலை சரி செய்யும்போது உடலில் எல்லா விதமான அபரிதமான உடலில் வரும். ஏன்னா பசுக்களுடைய இது என்னன்னாக்கா அதிகப்படியான பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடியது. ஏன் நம்ம இந்த மிருகங்களுக்கு விசேஷ அறிவுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா, மனிதனுக்கு நிறைய எண்ணங்கள் உண்டு. ஆசை, கோபம் என்று சொல்லக்கூடிய 8 அந்த விதமான அவங்களுடைய குணாதிசயங்கள் நமக்கு அதில் வரும். ஆனால் நம்மளுடைய பசுக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படின்னு கேட்டாக்கா, இதுக்கு ஒரே ஒரு உள்ளம்தான், தாய் உள்ளம்தான். தாய் உள்ளங்கும் போது அதோடைய எண்ணங்களோ இதுவோ பிரபஞ்சத்தினுடைய அதோடைய இருக்கக்கூடிய தொடர்பு எதுவுமே மாறப்போவதில்லை. அதனால தான் அதுக்கு அதிகப்படியான அந்த கோமியத்தில் இவ்வளோ நுண்ணூட்ட சத்துக்களும் நமக்கு பயன்படக்கூடிய அதிகமான சத்துக்களும் இதில் இருக்குது. இதில் முக்கியமானது என்னென்னு கேட்டோம்னா அடுத்த செரிமானம். இன்றைக்கி பார்த்தோம்னா செரிமானங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. இப்போ செரிமானம்னா சாதாரணமாக ஓடி விளையாண்டோம். இப்போ அது மாதிரி இருந்த காலத்தில் நமக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். சித்தர்கள் சொன்னது என்னன்னாக்கா 7 கடலையும் குடிச்சு ஏப்பம் விடுவோன்னு சொன்னாங்க. அதுமாதிரி பசிச்சதுன்னா மண்ணெல்லி சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு செரிமானம் இருந்தது. இப்போ செரிமானம்லாம் இல்லாத காரணம் என்னன்னா நம்மளுடைய இன்றைக்கி உள்ள சமூக சூழ்நிலைகள், மற்ற ஃபாஸ்ட்டு உலகங்கள் அதுதான் காரணம். என்ன அதுபோல் இருக்கும்போது இதில் அதிகப்படியான கால்சியம் 32 ppm அதிகப்படியான கால்சியம் இருக்குது. இதில் அந்த கால்சியம் என்னென்னா நம்ம சாதாரணமாக டெய்லி போடுற கொட்டைப்பாக்கு வெத்தலை என்ன தருமோ அதுபோல் இந்த யூரின் அந்த கோமியம் அந்த கால்சியத்தை அதில் அடங்கியிருக்கு. அப்படிங்கும்போது என்னன்னாக்கா உடம்புக்கு தேவையான அதிகப்படியான கால்சியம் நம்மளுடைய கோமியத்தில் இருக்கிறதுனால நமக்கு செரிமான பிரச்சனைகளோ மற்ற எந்த பிரச்சனையுமே வர்றதில்லை. அங்கங்கே நம்ம ரத்த ஓட்டங்கள் நல்லா போகணும், சீராக பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா நம்முடைய கால்சியத்தோடைய அளவு உடம்பில் இருந்தால் நமக்கு வியாதிங்கிறதே ரொம்ப ரொம்ப மிக குறைவு. அதனால தான் நம்ம சித்தர்கள் எல்லாத்தையும் பகுத்து கரெக்டாக நம்ம இந்த கோமியத்தை பயன்படுத்தினா எப்படியெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் செய்யலாங்கிறத பகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி பல்லாண்டு வாழமான்னு அப்படின்னு வளர்த்துக்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம கோமியத்தினுடைய அருமை பெருமைகள்லாம் தெரிஞ்சுட்டோம். நம்ம இது கடலில் ஒரு சொம்பு தண்ணியில் எவ்வளவோ அதுபோல் தான் இந்த விஷயமும் இப்போ நாம் சொன்ன விஷயமும் கடல் அளவு விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ சொம்பில் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். சொம்பு கூட சொல்ல முடியாது, ஒரு டம்ளர் அவ்வளோதான். இல்லை நிறைய நான் இந்த செல்லில் பார்க்கும்போது நிறைய ரீல்ஸ்லாம் வரும். அதில் ஒருத்தர் ஒட்டகத்துடைய கோமியத்தை குடிப்பார். அது நிறைய பேர் அட்வர்ஸாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நெகட்டிவாக. ஆனால் அதுவும் நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது. நம்மளுடைய ஆயுர்வேதிக் சாஸ்திரத்தில் பெண் ஒட்டகத்தினுடைய யூரின் மருத்துவத்துக்கு தகுந்தது. எருமை இல்லையா, செம்மறி ஆடு ஆகையால் நம்ம எல்லாமே தெரிஞ்சுண்டு ஒரு விஷயத்தை நம்ம கமெண்ட் பண்ணோன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆகையால் அதே போல் தான் இந்த பசுவினுடைய கோமியத்தினுடைய விஷயமும். மொட்டை தட்டா குத்தம் வந்தால் போல் எதுவும் பேசாமல் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுண்டு பேசணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல பசுனா என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்தது கோமியத்தை பற்றியே பேச முடியும். பசு அப்படின்னாலே ஹம்ப் இருக்கும், திமிழ் இருக்கும். அந்த திமிழ் தான் ஆண்டனா வாட்டம் வேலை செஞ்சு சூரியன்கிட்டேருந்து சக்திகளை கிரகித்து அதை பால் மூலமாகவும் கோமியம் மூலமாகவும் கோமூத்திரம் மூலமாகவும் நமக்கு கொடுக்கறது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதே ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஜெர்சி மாடு இதிலேருந்து வரக்கூடிய கோமியம் சாதாரண ஒரு மூத்திரம், அவ்வளோதான். அது கோமியம்னே சொல்லக்கூடாது. அதை நம்ம உபயோகப்படுத்திட்டு சரியாகலைன்னா சரியே ஆகாது. நாட்டு பசு, தமிழுடன் இருக்கக்கூடிய நாட்டு பசு அதனுடைய கோமூத்திரத்தை உபயோகிப்பதினால் மட்டுமே தான் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். அதுலேருந்து தான் அறுக்கு எடுத்து நம்ம குடிக்கணும். ஆகையால் நம்ம எல்லா விஷயங்களையும் தெளிவாக புரிஞ்சுண்டு அறிஞ்சுண்டு அதுக்கப்புறம் நம்ம அதை நடைமுறைப்படுத்துகிறோன்னா
ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். கோமூத்திரத்தை பற்றி நம்ம உலகுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இதுக்குள்ளேயே ரைட்ஸ் எடுத்திருப்பாங்க. யூஎஸில் பேட்டர்ன் வாங்கியிருப்பாங்க கோமூத்திரத்துக்கு. நம்ம நாட்டு பசு கோமூத்திரத்துக்கு யூஎஸ்காரன் ரைட்ஸ் இப்போ வாங்கியிருப்பான். நம்ம கோட்டை விட்டுருப்போம் நம்ம. ஏன்னா இத்தனை நாள் நம்ம வீடு டிவி பார்த்துருப்பான், உடனே அனலைஸ் பண்ணியிருப்பான். ஓ இப்படி பேசியிருக்காங்களே அப்படி பேசியிருக்காங்களே, இதன் மூலமாக நம்ம ரைட்ஸ் வாங்கிட்டோம் நான் வாங்கியிருப்பான். நம்ம கோட்டை விட்டுட்டு உட்காந்துட்டுருப்போம் நம்ம. அதில் பல நல்ல விஷயங்களை நம்ம உதாசீனப்படுத்தாமல் கிண்டல் பண்ணாமல் அதில் என்ன தாத்பரியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அது பிரகாரம் நம்ம அதை உபயோகப்படுத்தணும்னா நம்ம சமுதாயத்துக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்மளுடைய தனிப்பட்ட உடலுக்கு நல்லதுன்றது தெரியப்படுத்திண்டு இதை அவசியம் கோமூத்திரம் கோவர்க்கு உபயோகப்படுத்துங்கன்னு கேட்டுண்டு அவசியம் கோசாலைகளுக்கு போய் பாருங்கன்றதையும் விண்ணப்பிச்சுண்டு முடிச்சுக்கிறோம். ராதே கிருஷ்ணா. ஜெய் கோமாதா. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சின்ன பால் தரேன் கல்கண்டு சீனி